இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனி ரூமில் வச்சு கேட்குறாரு. இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, இன்னும் 2 வாரமோ 3 வாரமோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நான் போனேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே ஜாக்லின் வந்து அப்படி தான் இருக்காங்க. என்னால் இந்த கேமுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து பேசினாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லின் வந்து ஒரு கேமர். இந்த கேமுக்காக அவங்க எவ்வளோ தூரம் நெகட்டிவாக போனாலும் சரி, பாசிட்டிவாக போனாலும் சரி, அவங்க பண்ணணும் அப்படிங்கிற அந்த தன்மையில் இருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணியன் வந்துட்டு இன்னமும் ஆக்டிங்கே போட்டிருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. எங்கெங்கே உழைக்கணுமோ அங்கங்கெல்லாம் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டான் பாருங்கள். இதுக்கு மேலே தப்பே வரக்கூடாது, தப்பு வராமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் இவனோட மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா, உத்தமன் கண்ணியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு யாரையா இல்லை மற்றவங்கள வந்து தப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். சவுண்டு சொல்லிச்சு இல்லையா, அதே தான். மற்றவங்க தப்பு இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பொழப்பு வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே உட்காந்துருக்கான். ஏன்னா ஒரு ராணவ் வந்து சொல்லிட்டான், நீ தாண்டா டைட்டில் இன்னொரு ஆக போகிற, உனக்கு தான் மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது, ஓட்டு அதிகமாக இருக்குது, அதனால் உன் மேலே வந்து தப்பு வராமல் மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ரணவும் சொல்லியிருப்பான். அதை தான் சொல்கிறான், நான் தப்பு மட்டுமே வரமாக இருக்கணும், அதான் எனக்கு இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி. எந்த அளவுக்கு எச்சையாக இருக்கான்னு பாருங்கள். கேம் விளாட மாட்டான், ஒன்றும் விளாட மாட்டான், ஆனால் எச்சதனமும் பேச முடியும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து விஷால் அப்படிங்கிறவர், அவர் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கலாம். ஒரு காமெடி ஃபிலிமில் கடைசி வரை என்டர்டெயின்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு எமோஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசுகிறதுக்கு உடனே விஜய் சேதுபதி சொல்கிறார், காமெடி மட்டும் பத்தாதில்ல சார் அப்படின்னு சொல்லி. அவனை நீங்கள் அப்படின்னா முன்னாடியே தூக்கி வெளியே போட்டிருக்கணும்ல சார். ஏன்னா சார் நான் விஜய் சேதுபதிட்ட கேட்கலாம், அவனை முன்னாடியே தூக்கி வெளியே போட்டிருந்தா இந்த கேள்விக்கே லாய்க்கு இது இல்லை சார். அந்த அவன் என்ன பண்ணான், 2வது வாரம் 3வது வாரமே 2-3 எவிக்ஷனை வச்சு இந்த ஆளுகள்லாம் தூக்கி போட்டிருந்தா இன்னும் கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், இன்னும் சில பேரோட மோத்திரையில் வந்து கிழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம சவுண்டு தான் மாசா, இன்னும் அந்த 5 வாரம் இருந்தாலே எனக்கு வந்து வெற்றி தான் சார், அவ்வளோதான். ஏன்னா மக்கள்லேருந்து வந்தவங்க இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வந்தவங்க. இந்த முத்துக்குமரெலாம் பிஆர் குரூப்பு, அதே மாதிரி விஷால்லாம் பிஆர் குரூப்பு. அவங்க மக்கள் சப்போர்ட் இருக்குது. நான் 5 வாரம் எனக்கு மக்கள் வந்து இருக்க வச்சாலே எனக்கு வந்து பெருசுன்னு சொல்லி எப்போயுமே சௌந்தர்யா வந்து மக்களை தான் வந்து நம்புவாங்க. சில பேர் மாதிரி வந்துட்டு ரொம்ப பிஆர்லாம் வச்சுட்டு போயிட்டு அவங்க நம்மளுக்காக ஓட்டு போடுவாங்க. பிஆர் கொஞ்சம் இது இருக்குது, அது இந்த ரவீந்திரன் மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல, அவர் சொல்லி இப்படி விளாடணும், எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கான்ல, அவனை மாதிரி இல்லாமல் நானாக இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய முழுசு இதான். நான் இப்போ சௌந்தர்யா சிரிக்கிறாங்க அப்படின்னா வெளியே அவங்க அப்படி தான் சிரிக்கிறாங்க. சௌந்தர்யா முடி எப்படி பண்ணுறாங்கன்னா வெளியே அப்படி தான் பண்ணுறாங்க. சவுண்டு கோவப்படுது அப்படின்னா வெளியே அப்படி தான் கோவப்படுது. அந்த வீட்டில் வந்து உண்மையாக நேர்மையாக விளாட்ற ஒரே ஆள் வந்து சௌந்தர்யா தான். அதனால தான் அவங்க டேரெக்டாக சொல்கிறாங்க, இன்னும் 5 வாரம் இருந்தாலும் எனக்கு வந்து போதும், எனக்கு வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மக்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு நடிகையாக இருந்தால் கூட அறியப்படாத நபர், எந்த பின்புலமும் பெருசாக இல்லை. ஆனால் இந்த ஒரு சில குரூப்பெல்லாம் இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களும் இன்டர்வியூ, முத்துக்குமரன் எல்லா நடிகர்களும் இன்டர்வியூ எடுத்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா டேரக்டரும் தெரியும். அதே மாதிரி அந்த யூடியூப் துறையில் வந்து மிகப்பெரிய சேனலான கலாட்டா, இந்தியா கிளிஸ்னு எல்லா சேனலில் எஸ்எஸ் மியூசிக் எல்லாத்துட்டையும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் யார்கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கா தெரியுமா, இந்த அருணாவ் ஒரு மேட்ரு வந்துச்சு இல்லையா, அப்போ எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காப்புல. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பின்புலத்தோடு வந்திருக்காங்க. எந்த பின்புலமும் இல்லாமல் தன் திறமையை வச்சு வர்றனால சௌந்தர்யாவால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுது. இன்னும் 5 வாரம் நான் வந்து இருக்க வச்சு இருந்தாலே எனக்கு வந்து பெரிய விஷயம், டைட்டில்லாம் 2வது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைட்டில் தான் சௌந்தர்யாவோட நோக்கம் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சௌந்தர்யாவுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும், அதான் வந்து ஃபேக்டாக இருக்கும். இந்த முத்துக்குமரன் கொடுத்தான் அப்படின்னா போன சீசன் மாதிரியே வந்துடும். கடைசியில் வந்து இது முடிச்சுட்டு வெளியே போனோடனே அவனுடைய முகத்தில் வந்து கிழிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் காரி துப்புவாங்க. அதே மாதிரி தான் துப்ப போகிறாங்க முத்துக்குமரன் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்து சொல்லிட்டுருக்கேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.